ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம புது பாத்திரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு அட்டையெல்லாம் கிடைக்கலையே, இந்த மாதிரி அட்டையை நம்ம தூக்கி போடாமல் இந்த அட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அட்டையை பாருங்கள், ஒரே மாதிரி சரிசமமாக 2 பீஸு போல் நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. நீங்களும் இது போல் 2 பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, ஷெல்ஃபை நம்ம ஒரு டைம் நல்லா நம்ம தொடச்சி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம தொடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையை நம்ம எடுத்துக்கலாம். அட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஷெல்ஃபு மேலே நீங்கள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பருப்பு டப்பா, மிளகாய்த்தூள் டப்பா, சர்க்கரை டப்பா, எல்லா டப்பா இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம இந்த அட்டை பாக்ஸில் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஷெல்ஃபில் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு டஸ்ட்டுமே படாதுங்க. எப்படியும் நம்ம இந்த அட்டையை தூக்கி தான் போட போகிறோம். ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அட்டையை நம்ம தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கவே நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கு இல்லையா. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் டப்பாலாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி டப்பா தான் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஊறுகாய் டப்பா தாங்க. ஊறுகாய் டப்பா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டப்பா மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. டப்பா மூடி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்துக்கலாங்க. பெரிய சேஃப்டி பின் எடுத்து அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டப்பா மூடியில் கரெக்டாக சென்டரில் ஒரு 10 ஹோல்ஸ் கிட்ட நம்ம சின்னசாக நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இது போல் நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த டப்பா மூடியில் கரெக்டாக சென்டரில் மட்டும் சின்ன ஹோல்ஸு நான் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நகத்தை வச்சு லைட்டாக நம்ம கீறி விட்டோம்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாமே நமக்கு கீழே வந்துடுங்க. இப்போ இந்த மூடி நம்ம சைடில் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் சாட் மசாலா யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் சாட் மசாலா எடுத்துருக்குங்க. இந்த சாட் மசாலா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலா பவுடரை நம்ம இந்த பாக்ஸில் நம்ம கொட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பாக்ஸ் ஃபுல்லாகவும் நம்ம மசாலா ஃபுல்லாக நம்ம கொட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எப்போவுமே சாட் மசாலா இல்லை சால்ட் ஏதாச்சும் நமக்கு தேவைப்போனால் நம்ம ஸ்பூனில் எடுத்து அள்ளி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போடாமல் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக நம்ம ஷேக் பண்ணாலே போதும். அழகாக நமக்கு பெப்பரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் சாட் மசாலா எல்லாம் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நம்ம கொட்டிக்கலாங்க. நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம சாம்பார்லாம் தாளிப்பொல்லி அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் அப்பளம் பொரிக்கிறோமோ, எப்போல்லாம் பானிபூரி பொரிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாருங்கள், குறைவான எண்ணெயில் ஒரு பிளேட் ஃபுல்லாக பானிபூரி பொரித்து காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு 4-5 போல் பூரி போட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கம் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அந்த பூரி நமக்கு எல்லா பக்கம் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இதே போல் நம்ம எல்லா பூரியுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குறைவான எண்ணெயில் அதிக பூரி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். அதே போல் எண்ணெயுமே நமக்கு மீதி ஆயிருக்குங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டு ஃபுல்லாகவே நான் பானிபூரி பொரிச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக செலவே ஆகாது. நிறைய பூரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கோல்கேட்லாம் வாங்கினா கோல்கேட் யூஸ் பண்ணிட்டு டப்பா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி டப்பா தூக்கி போடாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கோல்கேட் டப்பா மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப் எடுத்துகிட்டு இந்த கோல்கேட் டப்பா மேலே நம்ம ஒட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணலாங்க.
இந்த மாதிரி நம்ம அழுத்திடும்போது நமக்கு அந்த டப்பா மேலே நல்லா நமக்கு டபுள் டிப் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நான் அடுப்பு பக்கமே பார்த்தோன்னா டைல்ஸ் இருந்தாலும் சரி, சவர் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடலாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர் இருக்குல்லையே, அந்த லைட்டரை நம்ம இந்த பாக்ஸில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கலாங்க. லைட்டர் எங்கேன்னு சொல்லி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பிஸ்கெட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பாதி சாப்பிட்டு பாதி நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பிஸ்கெட் நமக்கு சீக்கிரமாக நமுத்து போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு நமுத்து போகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கெட்டை ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸ்டீல் பாக்ஸ் வச்சுட்டு அந்த மீதமான பிஸ்கெட் எல்லாமே நம்ம ஸ்டீல் பாக்ஸில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் ஃபுல்லாக நம்ம வச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நம்ம எடுத்துகிட்டு பிஸ்கெட் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம எல்லா பக்கம் நம்ம சர்க்கரை போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம பாக்ஸ் மூடி எடுத்து எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பிஸ்கெட் நமக்கு நமுத்தி போகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம முருங்கைக்கீரைலாம் வாங்கணுன்னா முருங்கை இலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த முருங்கைக்கீரை தண்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கீரையை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் போல் மட்டும்தான் முருங்கைக்கீரை தண்டு எடுத்துருக்குங்க. இந்த தண்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கப்பு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இது போல் நம்ம முருங்கைக்கீரை தண்டை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் பாருங்கள், இது போல் கட் பண்ணி போடுறோம் இல்லையா, நீங்களும் இதே போல் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொதிக்க வச்சு நல்லா நான் ஆற வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் இதே போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சு தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்தாச்சுங்க. இனிமேல் நமக்கு இந்த தண்டு தேவைப்படாது, அதனால் நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு தண்ணி கலர் ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அரை மூடி போல் மட்டும் நீங்கள் டெட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய துணி பவுட்ரு எந்த பிராண்ட் இருந்தாலுமே ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கலர் பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சொல்யூஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனோ இல்லை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலையோ ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஊற்றி நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சொல்யூஷன் நம்ம எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் டேபிள் டீப்பாயெல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எல்லா பக்கம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு துணி நம்ம எடுத்துக்கலாங்க. துணி நம்ம எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நல்லா நம்ம தொடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ மழை காலமாகறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு தொல்லை இருக்கும். அதே போல் கொசு தொல்லை, கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த தண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி வச்சிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கரப்பான் பூச்சி அதே போல் சின்ன சின்ன ஈக்கள் கொசு தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிச்சன் ஃபுல்லாகவும் நம்ம இந்த தண்ணி எல்லா பக்கம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் அடுப்பு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம வீட்டில் அடுப்பு மேலே சாப்பாடெலாம் சிந்தி கிடச்சுன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கரப்பான் பூச்சிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கரப்பான் பூச்சி வராமல் இருக்கும். இந்த தண்ணி அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குங்க. கிச்சன் ஃபுல்லாகவும் கிச்சன் மேடை ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சா போதுங்க. கிச்சன் எப்போவுமே நல்லா க்ளீனாக இருக்கும். கரப்பான் பூச்சி தொல்லை தொல்லை எதுவுமே நமக்கு இருக்காது.
அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சிங்க்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கொசு தொல்லை, சின்ன சின்ன ஈக்கள் தொல்லை, கரப்பான் பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. அதிக காசு கொடுத்து கடையில் வாங்குறத விட இது போல் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த டிப் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.